ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செட் அண்ட் டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சீக்வன்ஸ் டேட்டா டைப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம செட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து யூனிக் டேட்டாஸை மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்கும். டூப்ளிகேட் டேட்டாஸை இது வந்து அவாய்ட் பண்ணிடும். ஸோ இதில் இப்போ நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிற 2 டேட்டா டைப்புக்குமே ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள் இதுக்கு மட்டும்தான் இருக்குது. செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் கிடையாது. ஸோ இதோட எப்படி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு செட் எப்பயுமே கர்லி ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் ஆகும். செட் அண்ட் டிக்ஷனரி ரெண்டுமே கர்லி ப்ராக்கெட்டில் தான் டிக்ளேர் ஆகும். ஸோ செட்டில் 1, 2 சாரி 2 1 போட்டுக்கிறேன் அண்ட் 2 3 4 இன்னொரு 4 போட்டு 5 6 7 இன்னொரு 7 ஓகே. ஸோ இப்போ வந்து டூப்ளிகேட் டேட்டாஸ் நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம்? 1 and 4 and 7. ஸோ 3 டூப்ளிகேட் டேட்டாஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஏக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது நமக்கு அவுட்புட்டில் வராது. ஸோ நமக்கு அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு வந்திருக்கா? ஸோ நான் 1 4 7 இது மூணையும் நான் வந்து 2 டைம்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக் டேட்டாவை என்ன ஆயிருக்கு இந்த இடத்துல நமக்கு அவுட்புட்டில் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து செட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன டேட்டா டூப்ளிகேட் டேட்டாஸை கொடுத்தோம் அப்படின்னாலும் அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் டேட்டாஸை அவாய்ட் பண்ணிவிட்டு யூனிக் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த செட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் வந்து பண்ணோம். ஸோ அதே மாதிரி செட் அப்படிங்கிறது கர்லி ப்ராக்கெட்டில் தான் என்ன ஆகும்? ஸோ என்க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அது யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கும். சப்போஸ் டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு யூனிக் டேட்டாவை மட்டும் நமக்கு என்ன ஆகுது? ஸோ ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த செட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஓகே, செட் SET அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் வந்து கர்லி ப்ராக்கெட்டில் தான் என்க்ளோஸ் ஆகும். இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை நான் டிக்ளேர் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம நேம் ஈக்குவல் டு அவங்களோட பேர், ஏஜ் ஈக்குவல் டு அவங்களோட ஏஜ், அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு ரெஜிஸ்டர் நம்பர், இந்த மாதிரி தானே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இப்போ வந்து கீ அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நேம் இது வந்து ஈக்குவல் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக கோலன் தான் கொடுக்கணும். ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா வேரியபிளாக அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ வேரியபிள் கிடையாது. ஸோ நேம் ஈக்குவல் கிடையாது, கோலன், திரும்ப வந்து கோட்ஸ் அண்ட் இப்போ வந்து ஜான் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஜான் சிங்கிள் கோட்ஸ்லேயும் போடலாம், அதை ட்ரிபிள் கோட்ஸ்லேயும் போடலாம். கமா அடுத்த ஒரு பேர் டேட்டாவை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இப்போ இந்த நேம் அப்படிங்கிறது ஒரு கீ, ஜான் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஸோ கீ அண்ட் ஆன்சரோட தான் ஒரு பேர் டேட்டா, இது ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீ வேல்யூ இது ரெண்டும் சேர்த்து பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜான் ஏஜ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏஜ் கோலன் இப்போ 22 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏன் அங்கே வந்து நான் கோட்ஸ் போடல அப்படின்னா ஸோ 22 இஸ் இன்டீஜர் டேட்டா இல்லையா? ஸோ இன்டீஜருக்கு நீங்கள் கோட்ஸ் போட வேண்டாம். ஸோ ஒரு பேர் டேட்டாவை நான் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டேன், ஒரு டிக்ஷனரியை வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நீங்கள் கமா கொடுத்துட்டு மல்டிபிள் டேட்டாஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போது பிரிண்ட் ஆஃப் ஏ, பிரிண்ட்
ஏ. ஸோ இப்போ நான் இதை அப்படியே ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நேமு கோலன் ஜான் ஏஜ் கோலன் 22 இப்படி தான் வருது இல்லையா? இதே வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் நான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போது பர்டிகுலர் வேல்யூ மட்டும் இதுக்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நான் வந்து கால் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த வேரியபிளை கால் பண்ணிக்கோங்க. சிண்டெக்ஸ் பொசிஷன்லாம் நம்ம கால் பண்ணும்போது செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற கீவேர்டை வச்சு தான் அந்த ஆன்சரை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த நேம் ஏஜ் அப்படிங்கிறது கீ, ஜான் 22 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஓகே, அந்த வேல்யூவை நம்ம கால் பண்ணுறதுக்கு அந்த கீயை வச்சு தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ செட் ப்ராக்கெட். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். நேம் செட் ப்ராக்கெட் கமா. இப்போ வந்து நமக்கு ஜான் அப்படிங்கிறது வந்துருச்சு, கமா டபுள் கோட்ஸில் ஜான் இஸ், எனக்கு வந்து இஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஜானிஸ் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு ஜானிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ அவங்க எத்தனை இயர்ஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும், எத்தனை இயர் ஓல்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்போது செட் ப்ராக்கெட் ஏஜை வந்து கால் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏஜ்குள்ளே தான் 22 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது 22 அப்படிங்கிறதும் சேர்த்து நமக்கு என்ன ஆகுது, அவுட்புட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகும். 22 கமா இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறது நமக்கு வரணும். அப்போ வந்து ஸ்டிங்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இயர்ஸ் ஓல்டு. ஓகே, ஸோ இப்போது ஜான் இஸ் 22 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறது நமக்கு சென்டென்ஸாக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேர் டேட்டாஸாக நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இந்த டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செட் அப்படிங்கிறது யூனிக் வேல்யூஸை மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்கிறோம். நம்ம டூப்ளிகேட் டேட்டாஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக் டேட்டாவை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது நம்ம வந்து பேர் வேல்யூவாக டிக்ளேர் பண்ணுறதுக்காக, லைக் கீ அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அது ஆன்சரை வந்து கால் பண்ணணும் அப்படின்னா கீயை வச்சு தான் நம்ம அதை செப்பரேட் பண்ணி யூனிக்காக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதோட அடுத்த டாபிக் என்ன, ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர்ஸில் மொத்தம் 7 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் டே பை டே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்யூ.